வைஷ்ணவ பஜனோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஓஹே வைஷ்ணவ டாக்கூர் நம்ம கபில முனிவர் அவரோட ஆஹ் அவரை அன்சுமன் எப்படி புகழ்ந்து பாடுறார் அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம வைஷ்ணவாஸ் எல்லாம் நம்ம எப்படி புகழ்ந்து பாடணும் அப்படின்றது இந்த பாட்டுல பக்தி வினோத் டாக்கூர் ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஓஹே வைஷ்ணவ டாக்கூர் பாடலாம். ओ हे वैष्णव ठाकुरा दयार सागर एदासे करुणा कोरी। ओ हे वैष्णव ठाकुर दयार सागर एदासे करुणा कोरी। दिया पद छाया सोदो है अमाया तुम्हारा चरण दोरी। दिया पद छाया सोदो है अमाया तुम्हारा चरण दोरी। ओ हे वैष्णव ठाकुर दयार सागर एदासे करुणा कोरी। छाया भेगा दोमी छाया दोष सोधी छाया गुण देहो दासे। छाया बेगा दोमी छाया दोष शोधी छाया गुण देहो दासे। छाया सत्संगा देहो हे अमारे बोशेची संगेरा आशे। छाया सत्संगा देहो हे अमारे बोशेची संगेरा आशे। ओ हे वैष्णव ठाकुरा दयार सागरा एधासे करुणा कोरी। एकाकी आमारा नाही पाया बाला हरिनाम संकीर्तने। एकाकी आमारा नाही पाया भला हरिनाम संकीर्तने। तुम्हें कृपा कोरी श्रद्धा बिंदु दिया देहो कृष्ण नाम धने। तुम्हें कृपा कोरी श्रद्धा बिंदु दिया देहो कृष्ण नाम धने। ओ हे वैष्णव ठाकुरा दयार सागरा एदासे करुणा कोरी। कृष्ण से तुम्हारा कृष्ण दीते पारो तुम्हारा सकती आचे। कृष्ण से तुम्हारा कृष्ण दीते पारो तुम्हारा शकती आचे। आमी तो कंगाला कृष्ण कृष्ण बोली दाए ताब पाचे पाचे। आमी तो कंगाला कृष्ण कृष्ण बोली दाए ताब पाचे पाचे। ओ हे वैष्णव ठाकुरा दयार सागरा एधासे करुणा कोरी।
दिया पादचाया सदा है अमाया तुम्हारा चरण दोरी। ओ हे वैष्णव ठाकुरा दयार सागरा एधा से करुणा कोरी। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இந்த வாய்ப்பை அணைந்து எனக்கு கொடுத்தது எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் உங்க மூலியமா ஒரு வாட்டியும் எனக்கு வந்து நிறைய படிக்க, நிறைய அனுபவிக்கிறதுக்கு, நிறைய பழக்கங்களை என்னுள்ள நான் கொண்டு வரத்துக்கு எனக்கு வந்து இது ரொம்பவே உதவியா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 9.8.21 இருந்து 26 வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்க போறோம். இது வந்து அன்சுமான் அப்புறம் கபில தேவர். அன்சுமான் வந்து கபில முனி வந்து அவரை வந்து ரொம்ப பணிவாக அவரை வந்து உயர்ந்து பேசுற, அவரை வந்து பிரார்த்தனை பண்றார். சோ அந்த பிரார்த்தனையில நீ மறந்து பகவான் வந்து அவர் ஆசைப்படுறத அவருக்கு வந்து கொடுக்கறது. சோ ரொம்ப நிறைய நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு இதுல நிறையவே இருக்கு விஷயங்கள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் பார்க்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிரா அந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுர் உன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। சோ இந்த பகுதியில 21ல இருந்து 26 வரைக்கும் நம்ம பார்க்க போறதுல வந்து ரொம்பவே சூப்பர் ஸ்லோகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து சாகசம், அற்புதங்கள், தெய்வீக தண்டனைகள், பணிவு, பிரார்த்தனை, கதைகள், அதுக்கப்புறம் நமக்கு ஆன்மீக பாடங்கள் எல்லாம் நிறையவே நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்சுமன் எதுக்காக வந்து கபில தேவர் முன்னாடி வந்து நின்று இந்த பிரார்த்தனைகள் பண்ணா? ஏன்னா கபில தேவர் அப்படின்றவர் வந்து அவர் வந்து இந்த சாங்கியா அப்படின்ற இந்த பிலாசபிலேயே அவர் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லா அவர் வந்து இருந்தாரு. பகவானோட இன்கார்னேஷன், அவரோட இன்கார்னேஷனா இருக்காரு. சோ அந்த மாதிரி கபில தேவரை வந்து இவர் ஏன் வேண்டார் அப்படின்றது ஒரு அவரோட இது வேண்டறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது தெரியணும்னா, சாகர மகாராஜா இருக்கார்ல, அவர் வந்து அஸ்வமேத யஜ்ஞம் பண்றாரு. அந்த அஸ்வமேத யஜ்ஞத்துல வந்து எப்பவுமே அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணா அந்த குதிரைய வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போவாங்க. அந்த குதிரைய விட்ட அந்த குதிரைய வந்து யார் வந்து அத அவா வீட்டுல அவா ரூம்லயோ ஏதோ கட்டி போட்டானோ அது வந்து தர்மத்தின் அவ வந்து அகேன்ஸ்டா இருக்கா. சோ இவா இந்த ராஜாக்கு அகேன்ஸ்டா இருக்கா. சோ நம்ம வந்து அவ வந்து நம்மளோட ஒரு எனிமி மாதிரி. சோ அதனால சண்டை போடுறதுக்கு அவ கிட்ட போனோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த காலத்துல. சோ அப்படி வந்து இந்த குதிரைய வந்து இந்த இங்க அஸ்வமேத யாக ஆனப்புறம் சாகர மகாராஜா விட்ட உடனே இது யாருப்பா திருடினா அப்படின்றது பார்த்தானா வேற யாரு, நம்ம
எப்பவுமே வந்து ஒரு ராஜா வந்து பயங்கரமா ராஜ்யத்தை ஆள்றான், அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா பொறாமப்படுறது அப்படின்றது வந்து இந்திரன். சோ இந்திரன் வந்து பயங்கர ஒரு அகங்காரத்துல வந்து இந்த ராஜா ஸ்ட்ராங் இல்ல நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இது பண்றதுக்கோசரம் அவன் என்ன பண்றான், இந்த குதிரையை கொண்டு போய் கபில முனி ஒரு ஆசிரமத்துல போய் கட்டிடுறான். அங்க போய் கட்டி அங்க மறைஞ்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க. அங்க வந்து பார்த்தான்னா கபில முனிவர் வந்து சமாதியில இருக்காரு. அதனால அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப அமைதியா ஒரு வெளி வெளியில எந்த இதுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அப்படியே ஒரு முகத்துல ஒரு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தேஜஸோட அவர் வந்து அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. ராஜா வந்து குதிரை வரல அப்படின்ன உடனே தன்னோட புற்றங்கள் சன்ஸ் அவங்களோட பிள்ளைகளை எல்லாரையும் அனுப்புறான். அவருக்கு 60,000 பசங்க எல்லாரையும் அனுப்புறான். நீ போய் தேடி எடுத்துன்னு வா குதிரைய. சோ இந்த 60,000 பேரும் போறாங்க. அவங்க போயிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கு. ஆனா அவங்க பயங்கர சக்தி உள்ளவங்க, அவங்கள்ட்ட எல்லா இதுவும் இருந்தது. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அகங்காரமும் கூடி இருந்தது. ஒரு என்ன சொல்றது, புத்தி அகங்காரம் எங்க ஜாஸ்தியா இருந்தோ அவங்க புத்தி கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் மேல அந்த பூமியில மாத்திரம் பாக்கற, பூமிய தோண்டி அடியில அங்க கூட வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பூமியெல்லாம் தோண்டி போய் அதான் சொல்லலாம். நம்மளுக்கு முதல்ல அந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ டனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றது இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்திலேயே இருந்தது இருக்கு. சோ இவ எல்லாம் கீழெல்லாம் நோண்டி பாக்குறாங்க. எல்லா அங்க இருக்கிற முனிவர்கள், அப்புறம் சுத்தீவிர இருக்கிற இந்த என்ன அனிமல்ஸ் எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி குதிரை இருக்கான்றத போய் தேடுறாங்க. சோ டோட்டலா பாகவதத்துல என்ன பண்றாங்கன்னா, டோட்டலா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா அவங்களோட இத வந்து அங்க போய் கபிலமுனி ஆசிரமத்துக்கு போய் அங்க பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம் தாபத்துல வந்து ஓ இங்க கட்டி போட்டிருக்காளா அப்படின்ற ஒரு ஆவேசத்துடன் அங்க போய் கபிலமுனிவர்கிட்ட போய் அந்த இதுல அங்க பார்த்தானா கபிலமுனி கண்ணை மூடிண்டு சைலண்டா அப்படி அமைதியா அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தா இவன் கட்டி போட்டுட்டு கண்ணை மூடின்னு உக்காண்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுண்டு அவங்களே ஒரு கதையை உண்டாக்கி அவ என்ன பண்றா, அந்த குதிரைய நீ தான் திருடி இருக்க அப்படின்னு சொல்லி கபில முனி மேல அந்த பழியை சாட்டுறார். சோ அந்த மாதிரி பழியை அவர் மேல போட்டு பகவான வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோவத்துல வந்து என்ன பேசுறான்றது தெரியாம பகவான வந்து கத்துறார். பகவானோட வீட்டிலேயே இறந்ததுன்னா அவரோட ஆசிரமத்துக்குள்ள வந்து பகவானையே கத்துற அளவுக்கு அவங்களோட புத்தி மந்தமா போயிடுத்து அப்படின்றது இங்க வந்து நம்மளுக்கு பாகவதத்துல எடுத்து காட்டுற. சோ ஆனா கபிலமுனி ரொம்ப அமைதியா இருந்தார். ஒன்னும் இது பண்ணல. அவள்லாம் அட்டாக் பண்றதுக்கு ஓடி வந்தாங்க. பட் கபிலமுனி என்ன பண்ண ரொம்ப சாந்தமா கண்ணை இப்படி திறக்கிறாரு. அவ்வளவுதான். கண்ணை திறந்த உடனே இந்த 60,000 பேரும் ஒரு நொடியில எரிஞ்சு சாம்பல் ஆகிவிடு. குதிரையும் வரல, பிள்ளைகளும் வரல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சாகர மகாராஜர், தன்னோட பேரன் அன்சுமனை போய் நீ போய் கண்டுபிடிச்சு அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி அவனை வெள்ளை அனுப்புறாரு. அன்சுமன் எப்படி அப்படின்னா ரொம்பவே பாவம், ரொம்ப ஒரு பணிவான, ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் சொல்லலாம். பயங்கர ஒரு மத்தவாளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லாரையுமே ஒரு புரிஞ்சுண்டு நடந்துக்கிற ஒருத்தர். சோ அந்த மாதிரி அன்சுமன் வந்து இந்த கபிலமுனியோட ஆசிரமத்துக்கு தேடி வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா சுத்தீவிர அவருக்கு வந்து குதிரை நல்லா தெரியறது, குதிரை இருக்கு அப்படின்றது. அது குதிரைக்கு முன்னாடி அங்க ஆசிரமத்துல ஒரு பெரிய மலை மாதிரி அந்த சாம்பல் கிடக்கு. அதை தவிர கபிலமுனி திவ்யமான ஒரு தேஜஸோட இருக்கிற அந்த கபிலமுனிய அவர் பாக்குறாரு. இது மூணும் பார்த்துட்டு அவரு இனிமேதான் வந்து அவர் கபில முனிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண போறார்.
சோ இந்த மூணுத்தையும் பார்த்து அவருக்கு என்ன தோன்றதோ தெரியல, பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி அவரை வந்து புரிஞ்சுக்கி அவரை வந்து குளோரிஃபை பண்றதுக்கு இந்த பிரார்த்தனைகளை நம்ம இப்ப பார்த்தோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம இந்த பேக் எண்ட் ஸ்டோரியில இருந்து கத்துக்க வேண்டியது, கோபம் வந்தாலே அழிவு காரணமா போயிடும், நம்மளோட புத்தி மந்தமாயிடும். அதனால முதல்ல அந்த கோபம் தாபம் வரும்போது நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம இதை பார்த்துக்க வேண்டியது. சோ இன்னைக்கு இந்த ஸ்லோகாவை பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 9th canto 8th verse 21, ஸ்லோகா நம்பர் 21. அந்த ஸ்லோகா டிஸ்பிளே பண்ணலாம். अंशुमानुवाच न पश्यति त्वां परमात्मनो जनो न बुध्यते द्वापि समाधियुक्तिभिः कुतो अपरे तस्य मनः शरीरधी विसर्गसृष्टा वयम प्रकाशाः. ट्रांसलेशन पढ़ेंगे. हरे कृष्णा माताजी. Translation and Proper Divine A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada. அம்சுமான் கூறினார், எம்பெருமானே, இன்று வரை பிரம்மதேவரால் கூட உங்களுடைய உன்னத நிலையை புரிந்து கொள்ள இயலவில்லை. தியானத்தினாலோ மனக்கற்பனையினாலோ இதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தேவர்களாகவும் மிருகங்களாகவும் மனிதர்களாகவும் பறவைகளாகவும் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ள எங்களை போன்ற மற்றவர்களை பற்றி என்னென்று சொல்வது? நாங்கள் அறியாமையில் மூழ்கி இருக்கிறோம். எனவே உன்னத புருஷராகிய தங்களை எங்களால் எப்படி அறிய முடியும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ அம்சுவன் எவ்வளவு அம்சமா சொல்லியிருக்காரு. பிரம்மாவை கூட அவரோட இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தா கூட அவர் தவம் எல்லாம் பண்ணாலும் அந்த நம்ம மனசுல நம்மளுக்கு வந்து பகவானை புரிஞ்சு கொள்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஏதான ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, பகவான்கிட்ட எல்லாம் இருந்தாலும் எல்லாம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டு, அவர் மேல ஒரு இது, அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு தோற்றல் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா சரண்டர் அப்படின்றது நம்மக்குள்ள வருதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுவும் இந்த கலியுகத்துல சுத்தமா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ அந்த மாதிரி பிரம்மாவோட பொசிஷன்ல இருந்தா கூட அந்த பகவானை புரிஞ்சு கொள்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமானது. நம்ம என்ன கேவலம் ஒரு மனுஷனா நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஏன்னா இந்த மனுஷன் அப்படின்னும் போது நம்ம இங்க இருக்கிற எல்லா பகுதிகளும் நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதீக உலகத்துல நம்ம எல்லாருமே இந்த முக்குணங்கள்ல வந்து மாட்டின்னு முழிக்கிறோம். இந்த முக்குணங்கள்னால பிரம்மா எந்த குணத்துல இருக்காரு? சத்திய குணத்துல இருக்காரு. இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து ரஜோகுணத்துல இருக்காரு. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் இருக்குமே, நம்ம வந்து தமோ குணத்துல இருக்கும். சோ சம்டைம்ஸ் மூணும் கலந்து இருக்கு நம்மளோட இது குணங்கள். சோ அதனால அம்சுமன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட மாமாவெல்லாம் வந்து இந்த எரிஞ்சு சாம்பலா இப்படி கிடக்குறாரு, அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு பௌதீக இந்த ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த முக்குணங்களால, இந்த பௌதீக உலகத்துல இந்த முக்குணங்களால மாட்டி முழிச்சுட்டு இருக்கா. அதனாலதான் வந்து அறியாமை அவர் வந்து இந்த தப்பு பண்ணி அவர் வந்து உங்க மேல கோவப்பட்டு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அவர் வந்து உங்களை வந்து பகவானை, உங்க கபில தேவரே நீங்க பகவானோட அம்சம், உங்களை வந்து புரிஞ்சுக்காம அவங்க வந்து தெரியாம அறியாம இத செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதுல சொல்றாரு. சோ இதுல வந்து பகவானை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து பகவானுக்கு எப்பவுமே அவருக்கு வேணுங்கிறத ஃபேவரபிள் டு லார்ட், அவருக்கு என்னென்ன அவசியமோ அவரோட அவசியத்தை தெரிஞ்சு நம்ம அவருக்காக நம்ம பண்றோம். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூலியன கிருஷ்ணானுஷீலனம் பக்திர் உத்தமம். ஆனுகூலியன கிருஷ்ணானுஷீலனம், நம்மளோட பக்தி எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பண்ணணும், நம்மளோட சேவைகள் எல்லாம் பகவானுக்கு உத்தமமா இருக்கணும், பகவானோட அவருக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா அப்ப பகவான் வந்து நம்மள உடனே அந்த மாதிரி ஒரு பக்தி வந்து உத்தம பக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஒரு
ஆகுமோ ஆகாதோ, பகவான் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட்லயே நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுறோம். சோ அந்த மாதிரி நம்ம வாழும்போது வேத சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து தினம் சொல்லிட்டு இருந்தாலும், தினம் வருஷம் நம்ம வந்து பயங்கர ஒரு ஆஹ் தவம்ல இருந்தா கூட நம்ம பகவானை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது பிரபுபாத் வந்து இந்த ஸ்லோகத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதனால நம்ம வந்து அன்சுமனை மாதிரி நம்ம இருக்கணும். அவரை மாதிரி நம்ம வந்து பகவானை வந்து நோக்கி செல்லும் போது, இல்லைன்னா குருவை போய் நம்ம நோக்கி செல்லும் போது நம்ம வந்து ட்ரூ வைஷ்ணவரை மாதிரி இருக்கணும். வைஷ்ணவர்னா எப்படி இருக்கணும்? அவன் எப்படி வந்தா அம்சுமன் இப்படி கையெல்லாம் வணங்கி, கூப்பி கைய வணங்கி அப்படியே பணிவுடன் மரியாதைய செலுத்தி அமைதியா புத்தியுடன் போய் அவர்கிட்ட வேண்டினான். சோ நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் பகவான அப்படின்ற பொறுத்து பகவான் வந்து நம்மள புரிஞ்சு கொள்வார் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு தேனி அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. தேனி வந்து அந்த ஒரு இதுல ஒரு பூல இருந்து வந்து தேனை எடுக்கும் போது அது மேல முள்ளெல்லாம் அந்த தேனியில இருந்தா கூட அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாம அழகா வந்து அந்த பூ மேல சாஃப்டா உட்காந்து அந்த தேனை எடுத்துட்டு அது பறந்து போகும். இதே வந்து ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த தேனை வந்து குடிக்கிறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தேனை மாத்திரம் குடிக்கிறது மாத்திரம் இல்ல, ஜோரா வந்து இடிச்சு தேனை குடிக்கிறது மாத்திரம் இல்ல, தன்கிட்ட இருக்கிற அந்த விஷத்தையும் அதுல விட்டுட்டு போயிடும். சோ நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அந்த பகவானை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வித்தியாசத்தை வந்து நம்மளுக்கு வந்து இங்க பிரபுபாதர் எடுத்து சொல்றாரு. அதுதான் வந்து அவர் நம்மளுக்கு கொடுக்குற. நம்ம எந்த மாதிரி வந்து பகவானை அப்ரோச் பண்ணோம், குருவை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம். சோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன கத்துக்க முடியறதுன்னா, நம்ம வந்து கோவத்துல நம்ம வந்து பகவானை போய் பார்த்து வணங்கினோம்னா நம்ம எரிஞ்சு போயிடுவோம். அதே மாதிரி மரியாதையுடன், அதே அந்த நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு வந்து நம்ம கோவத்துல போய் நம்ம கையை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும் போது கை சுட்டுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே கோபம் இல்லாம நம்ம வந்து அந்த நெருப்பு கிட்ட நம்ம வந்து நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து அழகா நிறைய விதமான பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கு நிறைய விதமான போகங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணலாம், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணலாம். சோ நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற விதத்துல வந்து நம்மள வந்து, அதனால்தான் நம்ம வந்து எப்பவுமே அன்சுமான் மாதிரி நம்ம சரண்டர்ட் சோல் பகவான வந்து அவர்கிட்ட அப்படியே சரணடைஞ்ச நம்ம ஒரு ஆத்மாக்களா போய் இருக்கணும் அப்படின்றது இந்த பகுதியில வந்து சொல்றேன். அடுத்த ஸ்லோகா 9.8.22. இதுல வந்து அவர் வந்து ரொம்ப அமைதியா பகவான வந்து அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவர்ல இருந்து தான் எல்லாம் வருது அப்படின்றது நம்ம இதுல பார்க்கலாம். ये देहबाजस्त्रिगुणप्रधाना गुणान् विपश्यन्ति युथ वातमश्च यन्मायया मोहितचेतसस्त्वां विदुस्व संस्थं न बहिः प्रकाशाः. Translation. மொழிபெயர்ப்பு தந்த பக்தி வேதாந்த சம்ஸ்கிருத ஜெய். மொழிபெயர்ப்பு. எம்பெருமான எல்லோருடைய இதயத்திலும் தாங்கள் முழுமையாக வீற்றிருக்கிறீர்கள். ஆனால் பௌதிக உடல்களால் மூடப்பட்டுள்ள ஜீவராசிகளால் உங்களை காண முடியாது. ஏனில் அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படும் புறச்சக்தியால் வசியப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களது புத்தி சத்வ, ரஜோ மற்றும் தமோ குணங்களால் மூடப்பட்டிருப்பதா மூன்று ஜட இயற்கை குணங்களின் செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் மட்டுமே அவர்களால் காண முடியும். தமோ குணத்தினுடைய செயல் விளைவுகளின் காரணத்தால் ஜீவராசிகள் விழிப்புற்ற நிலையிலோ அல்லது உறக்க நிலையிலோ இருந்தாலும் அவர்களால் ஜட இயற்கையில் செயல்களை மட்டுமே காண முடிகிறது, தங்களை அவர்களால் காண முடிவதில்லை. ஹரிகிருஷ்ண. சோ அதேதான் சொல்றேன், திருப்பி திருப்பி இதை வந்து இந்த 6 வருஷத்துலயும் நம்மளோட முக்குணத்துல நம்ம மாட்டின்றதுனால மாயையில ரொம்ப இருக்கும். பகவான் வந்து நம்ம கிட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நம்மளையே எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த முக்குணத்தால இந்த ஒரு சரீரம், இந்த பௌதீக சரீரத்தை நம்ம வந்து இருக்கிறதுனால நம்ம பகவானை வந்து பார்க்கவே முடியறது இல்ல. அது வந்து நம்ம வந்து ஒரு பகிரங்க சக்தியில இருக்கோம். பகவான் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க ஒரு இது கொடுத்துற. பகவான் அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தட்டஸ்ட சக்தி, நம்மள தட்டஸ்ட சக்தியில வச்சிருக்காரு. நம்ம எது சூஸ் பண்ணோம்,
அந்தரங்க சக்திக்கு போறதுக்கு பதிலா பகிரங்க சக்தி பாக்குறதுக்கே ரொம்ப சுமூகமா இருக்கே, மலை இருக்கு, காடு இருக்கு, தண்ணி இருக்கு, ரொம்ப பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, நம்ம போய் அங்க வாழ்ந்துட்டு வரலாம் அப்படின்ற நம்ம ஆசைப்பட்டு நம்ம கீழே இறங்கி இங்க வந்திருக்கோம். சோ இங்க வந்து இறங்கின உடனே இந்த பகிரங்க சக்தியில நம்ம இந்த முக்குணங்களால, சத்வ ரஜோ தமோ குணங்களால நம்ம அப்படியே ஃபுல்லா ரொம்பி கிடக்கும். சோ ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ற ஒரு என்னென்ன நம்ம செய்யறோமோ அதெல்லாம் வந்து அதோட அதுக்கு உள்ள அந்த ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம மேல வந்து விழறது. சோ அதனால எப்பவுமே வந்து நம்மள மனுஷன் அப்படின்னாலே வந்து நம்ம தூங்குறோமோ இல்ல முழிக்கிறோமோ, எப்பவுமே நம்ம வந்து இந்த ஒரு பௌதீக சம்சார சாகரத்திலேயே மூழ்கி இருக்கிறதுனால நம்மளால கடவுளை பாக்குறது அப்படின்றது ஒரு குவெஸ்டின் மார்க்கா போயிடுது. சோ அதனால நம்ம எப்பவுமே நம்ம வந்து பகவானை பார்க்கணும், பகவானை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தா நம்ம வந்து எப்பவுமே நம்மள வந்து பகவானோட சேவையில பக்தி தொண்டுல நம்ம வந்து ஈடுபட்டாதான் நம்மளால முடியும். சாண்டிங் பண்றச்சே கூட நம்மளோட மனசு இங்க எங்க அலைப்பாயிருது. அதனால்தான் வந்து இப்பவும் வந்து இந்த கலியுகத்திலயும் வந்து நம்மள வந்து அந்த டிவோஷனல் சர்வீஸ், பகவான பக்தி தொண்டு, விக்கிரக ஆராதனை இதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளோட முழு மனசை வந்து பகவான் கிட்டயே நம்ம அர்ப்பணிக்க முடியும். அப்பதான் வந்து நம்ம பகவானை புரிஞ்சு கொள்ள ஒரு அட்லீஸ்ட் 1% பகவானை பத்தி நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும், அவரை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றது சொன்னா. ஏன்னா இங்க வந்து நம்மள வந்து நம்ம பியூரிஃபை பண்ணோம், இன்டர்னலாவும் வந்து பியூரிஃபை பண்ணோம், நம்மள வந்து வெளி பக்கமாவும் நம்ம வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறோம். அப்பவித்ரோ பவித்ரோ வா சர்வவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் ச பாஹ்ய பாஹ்யந்திர சுச்சிஹி. என்ன சொல்றார்? நம்ம வெளியில கிளீன் பண்ணிக்கிறோம், தினம் குளிக்கிறோம், 3 வாட்டி 2 வாட்டி குளிக்கிறோம். அந்த குளிக்கும் போது நம்ம வெளி கிளீன் ஆறுது. ஆனா உள்ள கிளீன் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இந்த மகாமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஜபத்தினாலதான் வந்து பகவான வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பார்க்க முடியும். பார்த்து பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பகவான கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பகவான கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்ற நம்ம வந்து இந்த ஜபத்தை வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு நிஜமாவே சீரியஸா நம்ம வாழ்க்கையில அதை எடுத்து நம்ம பண்ணணும். சோ அதனால அம்சமா நீங்க வந்து கபில தேவர்கிட்ட சொல்றாரு, நீ தான் வந்து முதல் கடவுள், நீ வந்து உங்ககிட்ட இருந்தா எல்லாமே நடக்கிறது, நீங்க தான் எல்லாத்தையும் இங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் என்ன எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அனைத்தும் உங்களாலதான் வந்து தோன்றுகிறது நம்மளுக்கு அப்படின்றது பகவான் சொல்றாரு. சோ இதேதான் ஜன்மாதியசிய 1.1.1லயும் வந்து பிரம்மா சொல்றாரு, ஜன்மாதியசிய யதா வினிமயம். அதுலயும் பகவான் சொல்ற, நீ தான் கம்ப்ளீட்டா எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அகம் சர்வசிய பிரபோ பகவத்கீதால 10.8லயும் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வருது, வேத சாஸ்திரம் வேதாந்தம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வருது அப்படின்றது சொல்றது. சோ அத வந்து அன்சுமன் வந்து அத வந்து ஒப்புக்கொள்றாரு. பகவான்கிட்ட தான் எல்லாம் வருது அப்படின்னு, அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம், வேர் அவர் தான். அதனால அவரை வந்து நோக்கிதான் நம்ம போனோம், நம்ம அறியாமையிலேயே இருக்கக்கூடாது, நம்ம வந்து அவரை நோக்கி போனோம் அப்படின்றது. நான் ஒரு பணக்காரன், அவன் வந்து ஒரு பெரிய தோட்டம் போடுறானா என்ன, அவன் பெரிய வீடு கட்டி அதுல வந்து ஒரு பெரிய தோட்டம் கட்டுறான். அந்த தோட்டம் வந்து ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபவுண்டன் எல்லாம் வச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு அதை நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி சூப்பரா, அவங்க கார்டனை பார்த்த உடனே எல்லாரும் நீ மறந்து அப்படி போயிடுவாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி கடைசியில அவன் என்ன தெரியுமா மறந்தான்? வாட்டர் கனெக்ஷன் அந்த கார்டனுக்கு கொடுக்கணும்ன்றத மறந்தே போயிட்டான். சோ அதனால என்னாச்சு, அந்த ஒரு இதனால ஒரு 3 நாள் கார்டன் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. அதாவது 3ஆவது நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செடியா வாடி உணர்ந்து போய் எல்லாம் அப்படி ஆயிடுது. சோ நம்ம சோர்ஸ் எங்கேந்து
அதெல்லாம் வந்து நல்லபடியா வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த தண்ணி. சோ அந்த சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே பகவான் கிட்ட தான். என்ன வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே பகவானோடதுதான் அப்படின்றத வந்து நம்ம மறந்தே போயிடணும். நம்ம தான் எஜமானம் அப்படின்றது வந்து நமக்குள்ள ஒரு ஒரு இது வந்தது. எது எடுத்தாலும் இது என்னோடது அப்படின்றது சொல்றதுல நம்ம எந்த குறையுமே வைக்கிறது இல்லை. எது பார்த்தாலும் இது என்னோடது அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ. இது பகவானோடதுன்னு நீ என்னைக்காவது நம்ம யோசிக்கணுமா? ரொம்ப ரேர் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது. சோ அந்த மாதிரி இந்த ஒரு ஜட உலகத்துல மாயத்துல நம்ம மாட்டிண்டு முழிக்கிறோம். இந்த ஜட உலகம் வெறும் நம்மளுக்கு தாத்காலிகமான இந்த ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து தாத்காலிகமானது. சோ எப்படி நம்ம வந்து வெறும் இலைகளுக்கு மாத்திரம் தண்ணி விட்டானா செடி வந்து மலராது. அந்த வேருக்கு தண்ணி விட்டாதான் அந்த செடி வந்து நல்லா வரும். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய பின்ன குரு பின்ன கிருஷ்ணா இவா 2 பேரோட கனெக்ஷன் நம்ம கிட்ட இல்லைன்னா, அவரை வந்து நம்ம வந்து புகழ்ந்து பாடி அவரை வந்து நம்ம வணங்கலைன்னா, பிரார்த்தனை பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட்டா வேரோட அழிஞ்சு போயிடும். இதுதான் அன்சுமன் வந்து நம்மளுக்கு இந்த கபில தேவர் தான் வந்து எல்லாம், தட் இஸ் பகவான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணத்துக்கு காரணம் அப்படின்றத வந்து இந்த பகுதியில நம்மளுக்கு சூப்பரா சொல்லி விட்டுருக்காரு. அடுத்த ஸ்லோகா 9.8.23. தம் த்வாமஹம் ஞானகணம் ஸ்வபாவ பிரத்வஷ்டாமாய குணபேதமோஹைः சனந்தனாத்யைர் முனிபிர்விபாவம் கத விமூடः பரிபாவயாமி. Translation. ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானை ஜடையர்க்கின் முக்குணங்களின் வசியத்திலிருந்து விடுபட்டுள்ள 4 குமாரர்களை சனக, சனாதன, சனந்தன மற்றும் சனத்குமாரர் போன்ற முனிவர்களால் ஞான சொரூபியான தங்களை நினைக்க முடிகிறது. ஆனால் என்னை போன்ற ஓர் அறிவிலியால் தங்களை எப்படி நினைக்க முடியும்? ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து இறைவன் அப்படின்ற வந்து அனைத்து பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து எந்த கலங்கத்துக்கோ இல்ல எந்த கஷ்டங்களுக்கோ அவர் வந்து அதுல இருந்து அதுக்கு மேலப்பட்டவர் என்ற அவருக்குள்ள எந்த ஒரு எமோஷனலா ஏதான சேஞ்சஸோ மாற்றங்களோ இல்ல பௌதீக உணர்ச்சியோ இதெல்லாம் தோன்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்றது வந்து இதுல இருந்து புரியுது. ஏன்னா இதுல வந்து அவ வந்து என்ன சொல்றா, ஸ்வபாவம் இந்த 3 குணங்கள் வந்து இந்த இதுல இருக்கு, நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கு. அந்த முனிவர்கள் இதுல வந்து எக்ஸாம்பிள் அவர் சொன்னது வந்து சனத், சனாத, சனந்தன, சனாதன இந்த 4 இவர் சனத் 4 குமாரர்கள் இருக்கார்ல, இவாள வந்து எக்ஸாம்பிளா இங்க காட்டியிருக்கார். ஏன் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்வபாவம் இங்க வந்து நம்ம ஸ்வபாவம் அப்படின்ற வேர்டு அங்க யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்க வந்து நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஆன்மீக ஒரு குணம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் குணம். நம்மளோட பொசிஷனோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து ஆன்மீக உலகத்துலதான் இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த ஆன்மீக உலகத்துல வந்து நம்ம வந்து இருந்தானா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இந்த முக்குணங்களால நம்ம வந்து பாதிக்கப்பட போறதே இல்லை. ஆனா என்ன அர்த்தம், சகுணான் சமதி தேஜான் பிரம்ம பூயாய கல்பத்தே. நம்ம வந்து இந்த இதுல ஆன்மீக உலகத்துல வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து மாட்டின்டானா இது எல்லாத்துலயும் வந்து மாட்டின் முடிச்சிருவோம். நம்ம வந்து ஒரு பிரம்மன் பிளாட்ஃபார்ம்ல போயிடுவோம். எல்லாம் நம்மளுக்கு எதானாலும் ஒண்ணும் புரியாது. சோ இது எல்லாத்துலயும் அப்பாற்பட்டவர் அப்படின்றது காட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்றது இந்த 4 குமார்கள் பின்ன நாரத முனி இவாள்லாம் வந்து இந்த முக்குணங்கள் எல்லாம் அப்பாற்பட்டு அவர் வந்து பகவானை நோக்கி அவர்கிட்டயே இருந்து அவருக்கு தொண்டு செய்து அங்க இருக்கிறார். சோ கிருஷ்ணரு அர்ஜுனனுக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா, திரிகுணான் விஷயா வேதா நிஷ்திரைகுண்ய பவார்ஜுனா. நம்மெல்லாம் வந்து இந்த 3 முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு மேல எழுந்து வெளில வரணும் அப்படின்றதுதான் சொல்றாரு. அதுக்கு வந்து
மெயினா என்னது அப்படின்னா பக்தி தொண்டு. பக்தி தொண்டு. ஏன்னா நம்ம வந்து எந்த கர்மம் சேர்த்தாலும் வந்து நல்லதே செஞ்சுட்டு போய் நல்ல கர்மம் சேர்த்தாலும் பகவானை அடைய முடியாது. கெட்டது செஞ்சு கெட்ட கர்மங்கள் சேர்த்தாலும் பகவானை அடைய முடியாது. பகவானை அடையணும்னா நம்ம வந்து பக்தி தொண்டுல தான் இருக்கணும். இது ரெண்டுமே கர்மங்கள் எதுலயும் மாட்டிக்க கூடாது. சோ அதனால இந்த முக்குணத்துல இருந்து வெளில வரத்துக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன அவன் கம்ப்ளீட்டா எப்படி சொல்றதுன்னா, அதுல வந்து கபில முனி வந்து இந்த அன்சுமனோட அவரோட குணங்களை வந்து தூக்கி எடுத்து சொல்றாரு, அப்ரிஷியேட். அன்சுமன் வந்து கபில முனியோட குணங்களை வந்து எடுத்து இங்க காட்டுறாரு. என்ன, அவரு ரொம்ப அமைதியா இருக்கார் கபில முனி. அதே மாதிரி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், எந்த அவமானத்துக்கும் தூண்டினவரே இல்ல. என்ன, அப்புறம் கோவத்திற்கு ஆளானவர் இல்ல, அகம்பாவம் அகங்காரம் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டவர், எரிஞ்சு போட்டுருக்காரு. ஏன்னா அதுக்கு நேர்மாறாக அவன் என்ன சொல்றான், அதுக்கு நேர்மாறாக என்னோட மாமாகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கோவத்தை காட்டி அவங்களே வந்து பொய்யான குற்றத்தை வந்து இந்த பகவான் ஆகியப்பட்ட இந்த கபில முனிவர் மேல அந்த கோவத்தை காட்டி அவர் மேல ஒரு பொய்யான குற்றத்தை சாற்றி அவர் வந்து மாட்டிண்டு முழிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பார்த்த உடனே இவர் தான் எடுத்துட்டார் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டா அவசரமா. ஏன்னா நம்ம வந்து பாக்குற மாதிரி எல்லாமே கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். எப்படின்னா இது வந்து ஒரு அந்த இது இருக்கே, குருடங்களோட கூட்டம் எல்லாம் வந்து யானையை போய் தொட்டு பார்த்த உடனே ஒத்தொத்தருக்கும் ஒரு மாதிரி யானையை தெரிஞ்சது இல்லையா? சோ ஒத்தொத்தரும் ஒரு பாட்டு யானையை வந்து தொட்டு பாக்குற, ஒருத்தர் வந்து யானையோட உடம்ப தொட்டு பார்த்த உடனே அது வந்து செவுரு மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இன்னொருத்தர் வந்து யானையோட தும்பிக்கையை தொட்ட உடனே அது பாம்பு மாதிரி இருக்குன்னாரு. ஒருத்தர் வந்து யானையோட காலை பார்த்துட்டு இது தூண் மாதிரி இல்லைன்னா மரத்த மாதிரி இருக்கு, மரம் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஒருத்தர் காதை தொட்டு பார்த்து ஃபேன் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஒருத்தர் வாழை தொட்டு பார்த்து கயர் மாதிரி இருக்குன்றார். ஒருத்தர் வந்து அதோட அந்த கொம்பு பல்களை தொட்டு பார்த்து அது வந்து இந்த ஸ்பியர் சொல்லுவோம்ல குத்துறதுக்கு, சோ இந்த மாதிரி இருக்குன்றது. சோ நம்ம வந்து எந்த மாதிரி பாக்குறோமோ அது மேல எல்லாமே இருக்கு. சோ நம்ம எப்படி பார்க்கணும் பகவானை அப்படின்றது, எல்லாரையும் பக்தர்களை ஆனாலும் சரி பகவானே ஆனாலும் சரி எந்த விதத்துல பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு பிராக்டிக்கலா நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இந்த கபில முனி காட்டுற இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள எடுத்துட்டு வரணுமா. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த உலகத்துல வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து நம்மள வந்து அவமானப்படுத்தலாம், அதுக்கப்புறம் தவறா நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நம்மள வந்து தவறா நினைச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மேல கோவப்படலாம், நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், நம்ம மேல பழிய போடலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது முக்கியமா சொல்லும் போது நம்ம குடும்பத்திலேயே இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலே இருவாங்க. நம்ம எல்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த சாகர மகாராஜோட பிள்ளைகள் போல நம்மளோட ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், ஆன்மீக சக்தியுடன் இருக்கணும். எப்படி அந்த சனத்குமார் அவர்லாம் எப்படி இருக்காங்க ஆன்மீக குணத்தோட, இந்த அம்சுமன் எப்படி பொறுமையா வந்து இத வந்து ஹேண்டில் பண்ண. அவனும் வந்து கோவப்பட்டு இருந்தானா என்ன ஆயிருக்கும்? அவனும் கோவப்படாம அங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுண்டு இவா என்ன தப்பு பண்ணா அப்படின்றத புரிஞ்சுண்டு அத வந்து அவன் வந்து இவாளோட தப்பு தான், இதனால்தான் இப்படி ஆயிருக்குன்றது புரிஞ்சுனால. சோ நம்மளும் வந்து அந்த அமைதிய நம்மக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இதுல நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி டிவோட்டீஸ், நம்ம பக்தர்களோட சக்தியே வந்து சாந்தமா இருக்கிறது தானா. சோ எது வேணா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தட் இஸ் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு நார்மல் லைஃப் நம்ம ஓடும்போது இவங்க வந்து ரொம்ப நல்ல பக்தர்ப்பா, இவங்க வந்து எப்பவுமே கோவப்பட மாட்டான், அவங்களோட வேலை அவங்களாச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நார்மல் லைஃப் போகும்போது நம்ம பக்தரை பார்க்கும்போது அது வந்து இது இல்ல. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பக்தருக்கு வந்து இந்த மாதிரி யாராவது பொறாமப்படுறதோ இல்லைன்னா யாராவது ஏதாவது தப்பா பேசுறதோ இல்லைன்னா பழிய சுமர்த்ததோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனநிலை எந்த மாதிரி இருக்கு, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம அதை வந்து எப்படி ஸ்பிரிச்சுவலா எடுத்துட்டு போறோம், இதுலதான் வந்து நம்மளோட பிஹேவியர் இருக்கு.
ஒருத்தரோட முக்கியமா அவங்களோட வந்து குணங்களை தூக்கி காட்டுறது இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்களோட ரியல் குணத்தை வந்து எடுத்து காட்டுறது. சோ நம்ம வந்து அதனால கபில இந்த இவர் சாகரோட இவர் எப்படி தோண்டி தோண்டி அவங்க வந்து தப்பா எடுத்து எல்லாம் பேசினாலோ மத்தவா மேல குற்றத்தை கண்டுபிடிச்சாலோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து தினமே வந்து அது நல்ல நல்ல ரீதியில என்னவே நடந்தாலும் அதை சாந்தமா அதை பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ற ஒரு ஸ்டேஜ் நமக்குள்ள வரணும் அன்சுமான மாதிரி அப்படின்றது. ஏன்னா ஒருத்தன் வந்து எப்பவுமே ஒரு முனிவர்கிட்ட வந்து டெய்லி ஏதான ஒரு குத்தம் இல்ல ஏதான ஒரு குறை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பானா. அந்த முனிவரும் வந்து ஒரு நாளும் அவன் சொல்லும் போதெல்லாம் பொறுமையா இருந்து ஒரு ஸ்மைல் அவ்வளவுதான், ஒரு சிரிச்சுனா. அப்போ ஒரு நாள் வந்து அவரோட சிஷ்யன் வந்து அவர்கிட்ட கேக்குறா, டெய்லி அவன் வந்து ஏதானு ஒண்ணு கரிச்சு கொட்டிட்டு போயிட்டே இருக்கான், நீங்களும் வந்து டெய்லி அதை சிரிச்சுட்டே எப்படி நீங்க இப்படி பொறுமையா அதை வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த குரு சொல்றாரு, இது வந்து அவன் டெய்லி சொல்ல 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 அது வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில, இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பகவான் அடையணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள். அதுக்கு வந்து நான் கோவம் தாவும் அகங்காரம் அவன் மேல திருப்பியும் அதை ரிவெஞ்ச் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் வச்சேன்னா நான் பகவானை வந்து சீக்கிரமா அடைய முடியாது, அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால நான் வந்து எப்பவுமே வந்து அந்த சாந்தமா இருக்கிறதுக்கு தான் பாக்குறேன். அவன் என்ன சொல்லிட்டு போறது வந்து அவனோட குணம், நான் வந்து அதை வந்து என் மனசுல அதை பெருசா நான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. சோ எதுவுமே இதுல என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, இது சான்ஸே இல்ல, நான் இந்த உலகத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் மாட்டின்னு முழிக்கதான் செய்யணும், இந்த மாதிரிதான் கஷ்டப்படணும், இந்த மாதிரிதான் பேச முடியும் அப்படின்ற, இது என் குணம், இப்படிதான் நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்றது கூட நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம பிராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் வந்து சான்சஸ் நம்ம வந்து சாந்தப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்குள்ள நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 9.8.24. பிரசாந்தமாய குணகர்மலிங்கம் அநாமரூபம் சதசத்விமுக்தம் ஞானோபதேசாய கிரஹிதத்தேஹம் நாமாமஹே த்வாம் புருஷம் புராணம். Translation. ஹரே கிருஷ்ணா. சாந்த சொரூபியான பகவானே, ஜட இயற்கையும் பலனை எதிர்பார்க்கும் கர்மங்களும் அவற்றின் பயனாக விளையும் பௌதிகமான பெயர்களும் உருவங்களும் தங்களாலேயே படைக்கப்படுகின்றன. தாங்கள் அவற்றினால் பாதிக்கப்படுவதில்லை. எனவே தங்களுடைய உன்னத நாமம் பௌதீக பெயர்களிலிருந்து வேறானதும் தங்களுடைய திவ்ய ரூபம் பௌதீக உருவங்களிலிருந்து வேறுபட்டதும் ஆகும். பகவத்கீதையை போன்ற உபதேசங்களை அருளுவதற்காகவே தாங்கள் பௌதிக உடலை ஒத்திருக்கும் ஓர் உடலை ஏற்றிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் தாங்கள் தான் ஆதியான பரமபுருஷராவீர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து எவ்வளவு நல்லா அவரை வந்து கபில முனி அவரை வந்து பகவானை எப்படி நீங்க தான் பகவான் அப்படின்றது வந்து எவ்வளோ இந்த அருமையா இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜட உலகம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதான ஒரு ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேற்றத்துக்கோசரம் நம்ம பண்ற அந்த ஒரு காரியங்கள், அதுல வந்து நம்ம பேர் புகழ் ஃபார்ம் இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்து இந்த உலகம் நடக்கிறது. இதெல்லாமே ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி, அதெல்லாம் வந்து பேருக்கோசரமோ இதுக்கோசரமோ எதுவுமே இல்லாம ஒரு உருவத்துக்கோசரமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஒரு ஃபார்மே எதிர்பார்க்காம பகவான் வந்து இறங்கி துணிஞ்சு இறங்கி ஒரு மனுஷ ரூபத்துல வந்து கிருஷ்ணனா வந்து அர்ஜுனனுக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பணிவான அந்த பகவான் நம்மளுக்கு வேண்டி அவ்வளோ தூரம் அவ்வளோ மகானா இருந்தவர் வந்து இப்படி இறங்கி வந்து நம்மளுக்கு வேண்டி இருக்காரு. அந்த மாதிரி மகானா இருக்கிற இந்த கபில முனியருக்கு நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. சோ இங்க வந்து பகவானை வந்து பிரசாந்தா அப்படின்றது வந்து அவ சொல்றா. ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்காரு. எதுவுமே ஒரு மெட்டீரியல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கலங்கம் எதுவுமே இல்லாத மாதிரி. சோ அதனால அமைதி பிரசாந்தா
அப்படின்னு கூப்பிடு. சோ பகவானுக்கு வந்து ஒரு உருவமோ ஒரு பேரோ ஒரு தட் இஸ் இந்த பௌதீக பேரோ இல்லைன்னா பௌதீகத்துல ஒரு உருவமோ அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து மூடத்தனம். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனும் ஆஸ்ருதம். ஏன்னா அவருக்கு வந்து இதுல அவர் வந்து இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி அவரோட ஐடென்டிட்டி ஒரிஜினல் பர்சன். அவர் தான் வந்து முதல் கடவுள். அதனால வந்து அந்த பகவான் தான் ஒரிஜினல் ஆதி ரூபம் அவரதுதான். சோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட நாலேஜ் வந்து ரொம்ப புவரா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து சில பேர் வந்து பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்ற, பகவான் வந்து நம்ம கூட அவரும் ஒரு மனுஷன் தான், அவரும் வந்து பண்ணிட்ட என்ன பெரிய மகா விஷயமா இல்ல. அவர் வந்து சச்சிதானந்த விக்கிரகத்துல அந்த மாதிரி ஒரு உருவம் அப்படின்றது இங்க சொல்றாரு. சோ இங்க வந்து அன்சுமன் இந்த பகுதியில வந்து அவர் வந்து எதுவுமே ஆசைப்படல. அவர் எனக்கு இது கொடு அது கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, வெற்றியை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, ராஜ்யத்தை கொடு, எனக்கு வந்து பேரும் புகழும் கொடு அப்படின்னு கேக்குறாரா? அவர் ஒண்ணுமே கேட்கல. இங்க வந்து அவர் வந்து இவர கபில முனிவர்கிட்ட போய் அவரு சாம்பலா போய் கிடக்கின்ற என்னோட மாமாக்கள் எல்லாம் வந்து உங்களால வந்து மோட்சம் அடையணும், அவங்க எல்லாம் வந்து பகவானை காலில் போய் சேரணும், அவங்க வந்து பகவானுக்கு போய் சேவை செய்யற மாதிரி ஒரு மோட்சத்தை கொடு, என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்துக்கு வேண்டி இங்க வந்து அந்த அன்சுமன் வந்து வேண்டுகிறார். சோ இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, வைஷ்ணவர் ஒரு பக்தர் அப்படின்னா மத்தவங்களோட ஆன்மீக நலத்தை பத்தி நம்ம யோசிக்கணும். அதுதான் அவளோட மகா கருணையான குணம். ஏன்னா தனக்கு முன்னாடி மற்றவர்களுக்கும் நல்லபடி நடக்கணும். நான் இதை கத்துட்டேன் இன்னைக்கு, அவளுக்கும் இதை சொல்லி தரணும். நான் இன்னைக்கு பகவானுக்கு சேவை செஞ்சேன், நாளைக்கு அவங்களையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கும் அந்த சேவை செய்யற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் நம்ம வாங்கி தரணும். நான் மாத்திரம் பகவான் கிட்ட போனா போறாது, அனைவரையும் கொண்டு போனோம். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம வந்து கொண்டு போனோம். நம்ம குடும்பத்தையே வந்து விடுவிக்கணும், எங்கேயாவது மாட்டிட்டு முழிக்கிறவா எல்லாரையுமே வந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்றது வந்து மத்தவங்களோட நன்மையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். சோ பிரகலாத் மகாராஜ் கூட 7.9.43 அவர் பேடுறார், நைவத்விஜே பர துரத்யா வைத்தரண்யாஸ் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. என்னன்னா, நான் வந்து என்னை பத்தி நான் கவலைப்படல, நான் வந்து இந்த துன்பம் படுற இந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களை எல்லார பத்தியும் நான் கவலைப்படுறேன் அப்படின்றது. அதே மாதிரிதான் இங்க அன்சுமனும் வந்து தன்னை பத்தி கவலைப்படல. இந்த சாம்பலா போன தன் மாமாக்களை எல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான், அவங்களெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இங்க வந்து வேண்டுறாரு. சோ ஒரு குடிசை வந்து எரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த எரிஞ்ச குடிசை கிட்டயோ இல்ல இந்த வீடு எரியறதுன்னா அது கிட்ட போய் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற பர்னிச்சரை காப்பாத்து இல்லைன்னா அதை இது எடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். முதல்ல அங்க இருக்கிற மனுஷால காப்பாத்துங்கோ, உள்ள இருக்கிற யார் மாட்டின்னு இருக்காளோ தெரியல, அவளை வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்றதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு தோணல் வருது. நம்ம அதுக்கு பதிலா உள்ள இருக்கிற சாமான அது பத்திரமா வேணும், அதை எடுத்துன்னு வாங்க இதை எடுத்துன்னு வாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அன்சுமன் என்ன பண்றாருன்னா, இந்த 60,000 ஆத்மாக்களும் இப்படி இறந்து சாம்பலா ஆகி விட்டாளே அப்படின்னு கவலைப்பட்டு அவருக்கு வேண்டி அந்த பகவானோட அந்த ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு அவங்கள முதல்ல நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். சோ இதுதான் பிரபுபாதும் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா ஜலதூத்தால போகும்போது அவருக்கு எத்தனையோ கஷ்டம் வந்தது, உட்காரத்துக்கு கூட சரியான ஒரு இடம் இருக்கல. அவர் வந்து பகவான் கிட்ட எனக்கு அப்படியே ஒரு நல்ல போட்டு போறதுக்கு வரத்துக்கு வசதி, அங்க போய் இறங்கின உடனே யாருமே எனக்கு தெரியாது, யாரையாவது அனுப்பி விடு அப்படி எல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு நல்லா இருக்கிறதுக்கு வாழறதுக்கு இடம் வேணும். மேற்கு நோக்கி அவர் போனாலும் அவர் என்ன சொன்னார், அந்த மேற்குல இருக்கிற அந்த பகுதியில இருக்கிற அந்த மக்கள் இருக்காரே, அந்த மக்களை வந்து எப்படியாவது உன் கால்ல சரணடையறதுக்கு நீந்தாம்பா எனக்கு வந்து சக்தி கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வந்து நீந்தான் வந்து புரிய வைக்கணும், பகவான் தான் எல்லாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். நான் வந்து உன் கையில ஒரு பப்பட் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி
ஆனா நீ வந்து ஆன்மீகமா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பகவான் கிட்ட சேர்றதுக்கு எனக்கு ஒரு சக்தியை கொடு, அவங்கள சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சக்தியை கொடுன்னு சொல்லி அவர் வந்து மத்தவாளை பத்தி தான் இந்த பிரபுபாத் வந்து யோசிச்சார் முதல்ல. அதுதான் வந்து ஆன்மீக இரக்கம், ஒரு கம்பேஷன். இந்த டிவோட்டிஸ்ட் எல்லாம் ஒரு கம்பேஷன் இருக்கும்னு சொல்லுவாள்ல, இதுதான். 9.8.25 அடுத்த ஸ்லோகா பார்க்கலாம். त्वन्माय रचिते लोके वस्तु बुद्धया गृहादिषु भ्रमन्ति कामलोभर्स्या मोह विभ्रान्ति चेतसः. Translation. எம்பெருமானே, காமம், பேராசை, பொறாமை மற்றும் அறியாமை ஆகியவற்றின் ஆதிக்கத்தினால் மனக்குழப்பம் அடைந்திருப்பவர்கள் இவ்வுலகில் உங்களுடைய மாயையால் உண்டாக்கப்பட்டுள்ள பொய்யான வீடு மற்றும் குடும்பத்தில் மட்டும் விருப்பம் கொண்டுள்ளனர். வீடு, மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றில் பற்று கொண்டுள்ள அவர்கள் நிரந்தரமாக இந்த ஜட உலகிலேயே சுற்றி திரிகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. சோ ரொம்ப அம்சமா கபில தேவர் வந்து இந்த பகுதியில பதில் சொல்றார். யாருக்கு? அன்சுமனுக்கு. ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம இந்த உலகத்துல, ஜட உலகத்துல இருக்கிறது, நம்ம வந்து எப்படி மாட்டின்னு இருக்கோம்? நம்ம ஹிருதயத்துல எல்லாம் என்ன இருக்கு? காமம், பேராசை, பொறாமை, அதுக்கப்புறம் வந்து மாயை, எல்லாம் வேண்டாத எல்லா ஒரு விதமான குணங்கள் எல்லாம் ரொம்ப நம்ம இந்த ஒரு இதை வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த சரீரத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வாழறதே வந்து இந்த பொய்யான உலகத்துலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பொய்யான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழறதுனால நம்மளுக்கு வந்து பற்று எது மேல? நம்ம ஃபேமிலி மேல பற்று கூடுதல், நம்மளுக்கு பொருட்கள், இந்த பௌதீக பொருட்கள் மேல பற்றுதல் கூடுதல் ஆயிடுறது. அதனால இதே உலகத்துல மாட்டிண்டு மாயையில மாட்டிண்டு இங்கேயே இருக்க மாதிரி ஒரு இதுல நம்ம மாட்டிண்டு முழிக்கிறோம். சோ இங்க அவரு மெயினா அவரு வந்து கபில தேவர் என்ன சுற்றி சொல்றாருன்னா, இவரோட மாமாக்கள்லாம் இங்க வந்து மாட்டின்றாலே அவர் வந்து இந்த சாம்பலா போகிறது அப்படின்றது வந்து நானும் நீயும் ஏதோ நான் கண்ணு திறந்ததுனால அவ சாம்பலா போயிட்டான்றது கிடையாது. இது வந்து அவங்க தேடி வந்து அவங்களே அவங்களோட கோவத்தினால, அத வந்து அவங்களோட தப்பு, அவங்களோட அஃபென்ஸ் அப்படின்றது. நெருப்பு அப்படின்றது வந்து அவங்க எரிச்சுண்டாங்க தன்னையே, தன் கோவத்தினால, அகம்பாவத்தினால தன்னையே எரிச்சுட்டாங்க. அதனால இவங்களை வந்து விடுவிக்கணும்னா கங்கை பூமியில இறங்கி வந்து ஓடும்போது இவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கபில தேவர் வந்து ரொம்ப அருமையா வந்து அன்சுமனுக்கு ஒரு பதிலை அளிக்கிறார். சோ இதுல இருந்தான் வந்து அடுத்த அந்த கதைகள்லாம், அந்த தவம், பகீரதன் தவம் இருக்கிறது, கங்கை வந்து வைகுண்டத்துல இருந்து கீழே வருது, சிவன் வந்து அந்த கங்கைய வந்து தன்னை முடியில வந்து கட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி வந்த அப்புறம் தான் இதுகிட்ட இருந்துதான் இதுல இருந்து உருவாகினது. சோ அதனால அவர் வந்து கபில தேவர் சொன்னார், அதனால அவா பண்ணின்றதுனால அவளுக்கு இந்த ஒரு கதி வந்தது. ஆனா கங்கை வரும்போது அவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்கும். அதனால நீ கவலைப்படாத, நீ இந்த குதிரையை எடுத்துக்கோ, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பகவான் வந்து நம்மள வந்து தண்டிக்கிறது இல்லை. நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே பகவான் உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு, நீ வந்து பாக்கலையா, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுவாங்க. பகவான் வந்து நம்மள தண்டிக்கிறது இல்ல. நம்மளோட தண்டனை எப்ப கிடைக்கிறது? நம்ம பண்ற கர்மானால நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது. நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோமோ அதுல நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது. நம்ம ஓவரா சாப்பிடுறோமா அதுக்குள்ள நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது. நம்மளுக்கு கோவப்படுறோமா அதுக்கு அதனால நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது.
கிடைக்கிறது. நம்ம பொறாமைப்படுறோமா, அதனால நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது. நம்ம சோம்பேறித்தனம் படுறோமா, அதனால நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது. கிருஷ்ணருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருக்கு இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலி முக்குணங்களால நம்ம மாட்டிட்டு முழிச்சு நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணி நம்ம இப்படியே மாட்டின்னு இருக்கோம். சோ நம்ம என்ன பண்றோமோ அதோட விளைவுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால பகவான முக்கியமா நம்ம அவரை குற்றம் சாற்றவே முடியாது. நம்ம பகவானை குற்றம் சாத்தா நம்ம தான் எரிஞ்சு போவோம். அதனால பகவத் கருணை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த பாகவதர் பகவான் பக்தர்கள் அவங்கள நம்ம எப்பவுமே அவங்களோட சேவையிலையும் அவங்கள பிரார்த்தனையும் அவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப அவரோட கருணை, பகவத் கருணை அப்படின்றது கங்கா மாதிரி நம்மள மேல விழுந்து, கங்கா எப்படி விஷ்ணு, கங்கா ஏன் இவ்வளவு பியூர் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா அது விஷ்ணுவோட பாதத்துல இருந்து கீழே வர்றதுனால, பகவானோட கால் அபிஷேகம் நம்ம மேல விழறதுனால நம்ம பியூரிஃபை ஆறோம் அப்படின்றது நம்ம சொல்றோம். சோ அதனால நம்ம பாவங்கள் போனோம்னா நம்ம கங்கா வெறும் அந்த வெளியில போய் கங்கால குளிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம பண்ற சாண்டிங், நம்ம பண்ற பிரசாதம், நம்ம பண்ற சாது சங்கம், நம்ம யார் கூட இருக்கோம், இது எல்லாமே கலியுகத்திலே கங்கை அப்படின்றது. இந்த கலியுகத்தின் கங்கை எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம லைஃப்ல. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா பகவான் நம்மளையும் அவர்கிட்ட கொண்டு போய் ஈஸியா எடுத்துட்டு அழிச்சுட்டு போயிடுவார் அப்படின்றது இதுல இந்த பகுதியில நம்மளுக்கு தெரியும். 9.8.26 அத்யனஹ சர்வபூதாத்மன் காமகாமேந்திரியாஸ்யஹ மோகபாஷோ திருடச்சின்னோ பகவாம்ஸ்தவ தர்ஷனாத். டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்பு இந்த பக்தி ஜெய். மொழிபெயர்ப்பு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக இருப்பவரே பரமபுருஷரே, தங்களை தரிசித்ததால் கடக்க முடியாத மாயைக்கும் பௌதிக பந்தத்திற்கும் மூல காரணமான சிற்றின்ப ஆசைகள் இருந்து இன்று நான் முற்றிலும் விடுபட்டவன் ஆனேன். ஹரே கிருஷ்ணன். ரொம்ப அருமையா அவர் என்ன சொல்றாரு அம்சுமன், நான் உங்களை ஒரு பார்வை உங்களை பார்த்ததுனால எனக்குள்ள இருக்கிற காமங்கள், ஆசைகள், அதுக்கப்புறம் மாயை, பந்தனம், இது எல்லாத்துல இருந்தும் என்னோட பாவங்கள் எல்லாம் போய்விட்டது, ஃப்ரீ ஆயிட்டேன். இதெல்லாம் என்கிட்ட போயிடுது உங்களை ஒரு பார்வை பார்த்ததுனால. சோ கபில முனி நான் அன்சுமனுக்கு இங்க என்ன சொல்றாரு, நீ குதிரையை எடுத்துக்கோ, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இவர் அவர் சொன்ன உடன் முதல்ல அவர் சொல்றாரு, உங்களை பார்த்ததுல என்னோட பாவங்கள் எல்லாம் போயிடுத்து, என்கிட்ட இருந்த ஆசை, பாசம், காமம், குரோதம் எல்லாமே போயிடுத்து அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறாரு. அப்படி வணங்கின உடனே கபிலர் சொல்றாரு, நீ இங்கேருந்து குதிரை எடுத்துக்கோ, நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்றாரு. அம்சுமன் அதுக்கப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது, ஒரு டிலே இல்லை. உடனே நான் அப்புறமா போறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறேன், எனக்கு டயர்டா இருக்கு, எதுவுமே இல்லை. உடனே அவர் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சோ அவர் எப்படி சிம்பிளா இருந்தாரு, எப்படி பகவான் அவர் சொன்ன உடனே அவரை உடனே வணங்கின, குதிரையை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். சோ இதுல என்ன சொல்றாரு அர்ஜுனர் 8.73 நம்மளுக்கு சொல்றாரு, கரிஷ்யே வச்சனம் தவ, நான் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் ப்ராமிஸ் பண்ண, நீ எப்படி சொல்றியோ வேர்ட் டு வேர்ட் அப்பயே நடந்துக்கிறேன்னு. சோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு அப்படின்னு நம்ம தள்ளுவோம். சோ முக்கியமா டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையில, இன்னைக்கு நீ சுகரை நிறுத்தணும், உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இனிமே சாப்பிடுவோம், நாளையில இருந்து கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டு அது வாயில போட்டுருவேன், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், நாளையில இருந்து சாப்பிட மாட்டேன். இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணு, அடுத்த வாரத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்ப்பா, இனிமே எக்ஸசைஸ், பாடி கொஞ்சம் நல்லா ஆட்டும் அப்படின்னு. சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்துக்கோ, சரி, அது வேலை நிறைய இருக்கு, ஆபீஸ்க்கெல்லாம் போகணும், டைமே இல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வேலைய. சோ எல்லாத்துக்குமே தள்ளி போடுறது அப்படின்றது நம்மளோட ஒரு குணமா போயிடுச்சு.
சோ கிருஷ்ணர் எது சொன்னாலும் அதே நம்மளோட இந்த குணத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு கிருஷ்ணரும் குரு ஏதாவது நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதையும் நம்ம வந்து இதே மாதிரி தள்ளி போட்டுடுறோம். ஆனா அன்சுமனை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றது, என்ன கத்துக்கணும்ன்றது பிரபுபாதர் உடனே அவர் சொன்ன உடனே மறுபேச்சே கிடையாது. அதுதான் வந்து ஒரு ஒரு பக்தனுக்கும் ஒரு பிலாசபருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது. என்ன, அவன் கேட்ட உடனே கால் விழுந்து நமஸ்காரம் பண்ணி உடனே அவனோட நன்றியை தெரிவிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நம்ம இந்த அன்சுமனோட இந்த பிரார்த்தனையில இருந்து அப்படின்னா, பகவானே இல்லைன்னா பக்தரை வந்து நம்ம எப்ப நோக்கி போனாலும் நம்மக்குள்ள ஒரு பணிவு இருக்கவே வேணும். நம்ம அந்த பணிவு காட்டினா நம்மளுக்கு வந்து நிறைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறையா நம்ம பார்க்கணும். நம்மக்குள்ளேயே நடக்கும், நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனா நம்ம வந்து எப்பவுமே பணிவா இருக்கணும். நம்மக்குள்ள ஆணவம், அதே மாதிரி ஆணவம் இருந்தா, ஆணவம் வந்தாலே நம்மக்குள்ள வந்து நம்ம வந்து சாம்பல் ஆகிடுவோம். அதனால பணிவு இருந்தா எப்பவுமே பகவானோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே உருவாகியே இருக்கும். அதனால எப்பவும் அவரோட ஆசீர்வாதத்திலேயே இருக்கணும். அதே மாதிரி 2வது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆன்மீக நன்மை நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம சுயநலமா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் இப்படி பண்ணா பகவான் கிட்ட போய் சேரலாம் அப்படின்றது. அதனால அத வந்து எல்லாருக்குமே அதை பகிர்ந்து எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து எல்லாரையும் நம்ம கூட கொண்டு போகணும் அப்படின்றது நமக்குள்ள இருக்கணும். சோ நம்ம குடும்பம் மாத்திரம் இல்ல, நம்ம இந்த உலகத்துல யார் யாருக்கு முடியுமோ எல்லாரையும் கொண்டு போகணும் அப்படின்றது பிரபுபாத் இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது. இதுல அவரோட தாட் ப்ராசஸ் பேக் சைட்ல வந்து இதுதான் இருக்கு. சோ அதே மாதிரி கோபம், அனுமானங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நாமளே ஒரு கதை உருவாக்க கூடாது. எது பார்த்தாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணினா, நம்மளுக்கு இதெல்லாம் காட்டினா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருந்தானா, நம்ம வந்து சாகரனோட பிள்ளைகளை எப்படி எரிஞ்சு போனாலோ அதே மாதிரி நம்மளும் எரிஞ்சு போயிடுவோம். அதனால மத்தவா மேல குறை சாத்துறதோ இல்ல குறை கண்டுபிடிக்கிறதோ இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் எல்லாமே நல்ல குணங்களே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லார்கிட்டயும் எல்லா குணங்களும், கெட்ட குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். நம்ம கிட்டயும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து மத்தவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும். கெட்ட குணத்தை நினைச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இதே போதும். அந்த மாதாஜியாவோ, அந்த மாதாஜியே அன்னைக்கு இப்படி பண்ணிட்டாப்பா, அந்த மாதாஜி கிட்ட எனக்கு போவே வேணாம்ப்பா, வேண்டவே வேண்டாம், அவங்க வந்துட்டு வம்பே வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்ல, அந்த மாதாஜி அன்னைக்கு எந்த சூழ்நிலையில அப்படி இப்ப நடந்துட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை அன்னைக்கு இருந்ததோ, என்ன நடந்ததோன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டான்னா அத வந்து நம்மளுக்கு வந்து தோண்டி வரக்கூடாது. நம்மக்குள்ள இருக்க வேண்டியது அப்படின்றது வந்து பகவான் நம்மளுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட இருக்கிற நல்லது என்ன இருக்கோ அத வந்து தெரிஞ்சுட்டு அந்த நல்லதை மாத்திரமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு போகணும். அவள்கிட்ட இருக்கிற நல்லது மாத்திரமே நம்ம தெரியும். அவளை பார்த்த உடனே அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம் தான் நம்மளுக்குள்ள ஞாபகம் வரணும் அப்படின்றது வந்து இதுல இருந்து நம்மளுக்கு பிரபுபாதர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. சோ அதனால வந்து நம்ம கோபம் வரும்போது இல்ல இந்த மாதிரி அகங்காரம் எல்லாம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாதான். உடனே ஒரு லைஃப்ல ஒரு பாஸ், ஒரு இது பண்ணி நம்ம ஒரு ஆழமா ஒரு பிரீதிங் பண்ணி அத வந்து எந்த விதத்துல அது வந்து எல்லாருக்கும் வந்து சரி பகுதியா அது வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். சோ அதனால ஒவ்வொருத்தரோட செயல்கள் தன் சொந்தமா நம்ம என்ன செய்யறோமோ அதோட கர்ம வினைகள் தான் நம்ம அனுபவிக்கிறோம். சோ இந்த மாதிரி கர்ம வினைகள் அப்படின்றது நிஜமாவே இருக்கு. இதெல்லாம் வந்து பொய் இல்லை. சோ நம்ம கர்ம வினைகள்னால நம்ம எரிஞ்சு போக கூடாது. அந்த பகவான் தான் வந்து கொடுமைக்காரரு, நம்மள வந்து கொடுமைப்படுத்துறாரு அப்படின்றது நம்ம நினைக்க கூடாது. பகவான் வந்து நம்மளுக்கு அறிவை கொடுத்திருக்காரு, நம்மள வந்து ஃப்ரீ சாய்ஸும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றதும் அவர் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணர் வந்து எந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம் அப்படின்றதும் அவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம நடத்தி கொண்டு போறது நம்ம வாழ்க்கை. அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தோம், நாளை நாளை நாளைன்னு தள்ளிட்டு அது முடியாது. சோ நம்ம மாத்திக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு.
நாரதர் முனியும் அந்த மிருகாரி அவன் மிருகாரி வந்து அவன் என்ன பண்றான், ஒரு அனிமலையும் வந்து அரைகுறையா கொலை பண்ணிட்டு போயிடுறான். நாரதர் அந்த காட்டுல வந்து பார்க்கும்போது எல்லாம் தவிக்கிறது, சாகவும் இல்ல உயிரோடையும் இல்ல, ஆனா வலியில தவிக்கிறது. இந்த மாதிரி எவன்டா பண்றான் கொலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்க ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் பேசும்போது, ஏன்டா இப்படி நீ பண்ற அப்படின்னா அவன் வந்து சொன்னான், எனக்கு எங்க அப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்தா, எனக்கு இந்த மாதிரி பண்றதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம், நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றேன், இப்படிதான் நான் வாழ்க்கைய ஓட்டுறேன் அப்படின்னு. சோ நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இதுல இருந்து நீ வெளில வரணும், இதனால உனக்கு கர்மா சேருறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிலாசபி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, நாளைக்கு எனக்கு இதுதான் பண்ண தெரியும், எனக்கு வேற எதுவுமே வாழ்க்கையில பண்ண தெரியாது, நான் இந்த மாதிரிதான் இருந்து எனக்கு பழக்கம், நீ நாளைக்கு நான் இதெல்லாம் விட்டுட்டேன்னா எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்ற. நீ எதுவும் கவலைப்படாத, பகவான் மேல நம்பு, நீ வா என் கூட வந்து ஒரு குடிசையை இறக்கி எடுத்து கொடுத்தாரு. அந்த குடிசைய உட்காந்து அங்க உட்காந்து துளசி மரத்து முன்னாடி நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போற. ஆனா அவன் உடனே இல்லைன்றது பண்ணல. இவன் சொல்லி கொடுத்தத வந்து முதல்ல 100 ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாலும் நாரத முனி சொன்னதை வந்து புரிஞ்சுண்டு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே, பகவான் ஏதான் கொடுக்கறாரா இல்லையான்றது துணிஞ்சு இறங்கி அவன் வந்து இந்த மாதிரி தபசு பண்ணும்போது அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சுத்தீவிர இருக்கிற வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. சாதம், பருப்பு, அது இது எல்லா பழங்கள் என்னென்ன வேணுமோ இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவனுக்கு வேணுங்கிறதுக்கும் மேல இருந்துருச்சு. அதனாலதான் அவன் சொன்னான், இவ்வளவு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காதீங்கோ, ஆளாளுக்கு டர்ன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சோ பகவானை நம்ம நம்பினா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வேணுங்கிறது, நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே அவரே கொண்டு வந்து கொடுப்பார். ஆனா அந்த மாற்றத்தை நம்ம பூர்ணமா ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யறது நம்ம கையில இருக்கு. நம்ம எப்படி மாறுவோம், நிஜமாவே பகவான் கொடுப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட் வருது. பகவானை தான் நம்பி இருக்கேன், ஆனா அந்த பகவான் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தா அவர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எப்படா இவன் முழுசா நம்புவான், நம்ம எப்ப இறங்கி வந்து தருவான். ஏன்னா அவர் நம்ம வந்து இந்த 2 மரத்துல 2 பட்சி மாதிரி நம்ம வந்து ஆத்மாக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கும். பகவான் வந்து பரமாத்மாவா இருந்து அந்த பகவான் எப்படி அந்த மரத்துல வந்து இன்னொரு பேர்டை பார்த்துட்டு இருக்காரோ அதே மாதிரி நம்ம பரமாத்மா நம்ம நம்ம ஹிருதயத்துல உட்காந்து நம்ம பண்றது எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்றத பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து உள்ளேந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, இது நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம கையில இருக்கு. சோ நம்ம கோபம் அந்த அகங்காரம் எல்லாம் இருந்தா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தியே இருக்காது. பரமாத்மா என்ன சொல்றாருன்றதே நம்மளுக்கு தெரிய வராது. அதனால நம்ம இந்த கதையில பார்க்கும்போது சாகரனோட கதை எல்லாருக்கும் தெரியறது, பகீரதனத்தை வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறா, கங்கைய வந்து ஞாபகம் வச்சுக்கிறா. ஆனா அன்சுமன் அப்படின்றது வந்து நடுவுல நிறைய பேருக்கு அன்சுமனை பத்தியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறத பத்தியே தெரியாது. ஆனா பகீரதன் வந்து எப்படி வந்து தவம் இருந்து பண்ணாரோ, சாகரன் வந்து எப்படி வந்து இந்த நிறைய ராட்சசங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டு கொன்னாரோ, கங்கா எப்படி மேலேந்து வைகுண்டத்துல இருந்து பகவானோட கால்ல இருந்து இப்படி கீழே போயிட்டு வந்த அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் கதையில இந்த அன்சுமனுக்கு கிடையாது. ஆனா அவர் இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப அருமையா ஒரு ஹையர் கான்செப்ட்ல அவர் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு, எப்படி பகவானை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி பகவான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எந்த விதத்துல போய் பகவானை நம்ம வேண்டணும், அப்படி அந்த மாதிரி அவர் வேண்டின உடனே இன்ஸ்டன்டா அவர் வந்து அந்த கபில முனிவர் வந்து அதுக்கு உடனே ஆன்சர் கொடுத்துட்டார் பாருங்க. நம்ம அந்த மாதிரி ரொம்ப பணிவா பகவான்கிட்ட நிஜமாவே பக்தியோட வேண்டினோம்னா உடனே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து பகவான் நம்மளுக்கு அந்த மூமெண்ட்லயே எடுத்து கொடுத்துருவார் அப்படின்றது இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா கலியுகத்துல வந்து நம்ம வந்து பெரிய அற்புதங்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இல்ல நம்ம எல்லாரும் ரொம்ப ஆஸ்டிரிட்டியா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, நம்ம பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அன்சுமன மாதிரி ஒரு அன்பு, பிரார்த்தனை, அப்புறம் சொன்ன உடனே கேட்கிற அந்த ஒபீடியன்சி, அதுக்கப்புறம் ஒரு கருணை, இதெல்லாம் இருந்தானா
நம்ம பகவான் கிட்ட நெருங்க முடியும் அப்படின்றது நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பகவானை நம்ம இறைவனை நம்ம நிஜமாவே அவரை திருப்தி படுத்தணும் அப்படின்னா நம்ம நடந்துக்கிற விதத்துல இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு, இது எல்லாமே நம்ம இந்த குணங்கள் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அதை எடுத்துட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கைய சுமூகமா ஈஸியா பகவான் கிட்ட எல்லாருக்குமே போய் சேர்றதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இதை முடிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. அமுதமான வார்த்தையில இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்பவே அது நாங்களும் டெய்லி யூஸ்க்கு பயன்படுத்த மாதிரி நல்லா இருந்துச்சு மாதாஜி. நாங்களும் ட்ரை பண்றோம். நீங்க சொந்த கதை சொன்னதுல இருந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா மாதாஜி இருக்காங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. மாதாஜி இன்னைக்கு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். இன்னைக்கு நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம எதை அதிகமா நம்ம யூஸ் பண்றோமோ அது இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப சொன்னீங்க மாதாஜி. கோவப்படக்கூடாது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, மற்றவங்களோட குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. இதெல்லாம் நாங்களும் ட்ரை பண்ணணும்னு பகவான் கிட்ட வேண்டிக்கிறோம் மாதாஜி. நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். All glories to Srila Prabhupada, all glories to Guru Maharaj. அவ்வளவுதான். அவங்க மூலியமா நம்மளுக்கு இது சேர்ந்திருக்கு. சோ நான் எது பேசினாலும் எதுவும் என்னோட வாயினால இல்ல, இதெல்லாம் பாகவதத்துல பகவான் கூறியனதும் குருவோட வாக்குகள் தான் நான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது இன்னைக்கு நானே நிறைய கத்துனேன். என் வாழ்க்கையில திருப்பி எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கும் டவுட் இப்போ நம்ம முடிவு பிரார்த்தனை போலாம். ஹரே கிருஷ்ணா. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய தேவ त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या त्रिभुवनं त्वमेव सर्वं मम देव देव। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामाये महायोगिनी यदीश्वरी नन्दगोपसुदं देवी पति मे कुरुते नमः। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण. थैंक यू माताजी. थैंक यू सेजा माताजी. நம்ம லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கோபிகண்ண மாதாஜி, ரொம்ப ரொம்ப அருமையான வகுப்பு. என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக பாகவதம் எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமுங்கிறத உங்களோட ஒவ்வொரு செஷன்லையும் நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நானும் இதுல இருந்து ரொம்ப பிராக்டிக்கல் லெசன்ஸ் நிறைய விட்டு போனதெல்லாம் நிறைய கத்துட்டேன். அப்புறம் புதுசாவும் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது பிராக்டிக்கலா நான் லைஃப்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்றது கத்துக்கிட்டேன். கங்கை எப்படி அதை ஒரு ஹோலி ரிவரா பார்க்காம ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் கங்கை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதாஜி. ஆக்டிவிட்டிஸ் தான் அது நம்மளை பியூரிஃபை பண்ணுங்கிறது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி.
தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. உங்கள் எல்லோருடைய அனுமதியோடும் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.